Okay, the next program title is example for namespace with data. Alias title is how to differentiate user defined namespace data and variable while both has same name. Once again I repeat this, how to differentiate user defined namespace data and variable while both has same name. சார் இந்த இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டைட்டிலில் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் டேட்டாவையும் வேரியபிளையும் எப்போ போத் ஹேஸ் சேம் நேம் ரெண்டுமே ஒரே பேரில் இருந்துச்சுன்னா எப்படி அதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் டேட்டா அண்ட் வேரியபிள் போத் நேம் ரெண்டோட நேமும் சேமாக இருந்துச்சுன்னா போத் ஹேஸ் சேம் நேம் தென் how to handle user defined namespace data and then variable அப்படின்னா சார் இது என்ன சார் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து டேட்டான்னு சொல்கிறீங்க இப்போ வேரியபிள்னு சொல்கிறீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் handle variables are called as data. User defined data types or handles user defined data type variables are called as data. User defined data type variables are called as data. Built-in variable data types are called as variable. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த டேட்டாங்கிறத எந்த டேட்டா டைப் மூலமா டெவலப் பண்ண முடியும்னா we can develop data one and only by user defined data type. We can develop variable by built-in data type. ஸோ பில்டின் டேட்டா டைப் மூலியமாக தான் நம்ம வேரியபிள்ங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ண முடியும். டேட்டாங்கிற ஒரு கான்செப்டை யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மூலியமாக தான் டெவலப் பண்ண முடியும்னு இருக்காங்க. ஸோ இங்கே டேட்டானா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு வச்சுக்கணும், வேரியபிள் அப்படின்னீங்கன்னா பில்டின் டேட்டா டைப் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் கிவ் ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் டேட்டா அண்ட் கோடு. ஒரு சிறு குறிப்பு கொடுத்துருக்கேன் டேட்டா அண்ட் கோடுக்கு. Data alias names are member variable or entity or field or class variable. டேட்டாக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெம்பர் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை என்டிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், அல்லது கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். இதே இது கோட் அலையஸ் நேம்ஸ் ஆர் மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ், மெத்தட்ஸ் ஆர் கிளாஸ் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கோடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெம்பர் சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை மெத்தட்ஸ்னு சொல்லலாம், அல்லது கிளாஸ் சப் ப்ரோக்ராம்ஸ்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், where we developed data and code. Data and codeங்கிற ஒரு கான்செப்ட்ஸை நம்ம எங்கே டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் லைன் பாருங்க. Remember, user defined data types properties are data and code. user defined data typeோட சொத்துக்கள் யாருன்னா data and code அப்படின்ட்டாங்க. we can develop data and code features one and only by user defined data type. டேட்டா அண்ட் கோடுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை எதில் டெவலப் பண்ண முடியும்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் டெவலப் பண்ண முடியுன்றாங்க. அப்போ அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட ப்ராப்பர்ட்டிஸ் யாருன்னு இருக்காங்க டேட்டா அண்ட் கோடு. அக்கார்டிங் டு சிஐ பொறுத்த வரையில் அக்கார்டிங் டு சி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன்ஸ். ஸோ தே ஆர் மென்ஷன் ஹியர் இட்ஸ் ஆல்சோ. அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சி லாங்குவேஜை பொறுத்தவரையில் அக்கார்டிங் டு சி லாங்குவேஜ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன். சி லாங்குவேஜை பொறுத்தவரையில் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் என்னன்னா ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன். அக்கார்டிங் டு C++ லாங்குவேஜ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் ஆர் கிளாஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ். C++ லாங்குவேஜஸை பொறுத்தவரையில் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் என்னன்னா கிளாஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ்ன்றாங்க. அப்போ கிளாஸ்க்கு நேம் ஸ்பேஸ்க்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னீங்கன்னா கிளாஸ் டெவலப் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்வேஸ் இன் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஒன்லி. கிளாஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் தான் டெவலப் பண்ணுமா எப்போவுமே. ஸோ கேன் ஆக்சஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் அண்ட் ஒன்லி பை ஆப்ஜெக்ட். கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஆப்ஜெக்டால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கேன் ஆக்சஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் அண்ட் ஒன்லி பை ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்த பாருங்க, namespace develop its properties always in global storage class.
so can access namespace properties without object also. namespace அதோட ப்ராப்பர்ட்டிஸ் global storage classல தான் டெவலப் பண்ணுமா. ஸோ அதோட நேம்ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் இல்லாமையே. ஆப்ஜெக்டோட உதவி இல்லாமையே நம்மளால் டைரெக்டாக நேம்ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு இருக்காங்க. ரிமெம்பர், கிளாஸ் அண்ட் நேம்ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டேட்டா அண்ட் கோட். நான் ஞாபகப்படுத்துகிறேன், கிளாஸ் அண்ட் நேம்ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யாருன்னா டேட்டா அண்ட் கோடு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸையும் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸ், ஏன்னா இங்கே ரெண்டு இருக்குது. குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அசைன் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர். குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்னென்ன வேல்யூவை டிஃபால்ட்டாக அசைன் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை நியூமரிக் டேட்டா டைப் வேரியபிள் தென் குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அசைன் 0 வேல்யூ. கேரக்டர் டேட்டா டைப் வேரியபிள் தென் குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அசைன் நல் கேரக்டர். இந்த நல் கேரக்டர்னா என்னென்னா இந்த /0 தான் நம்ம நல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. நியூமரிக் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸை அந்த வேரியபிளை டிஃபால்ட் வேல்யூன்னு 0 போட்டுட்டோம். இப்போ அதே இது கேரக்டர் டேட்டா டைப் வேரியபிளாக இருந்துச்சுன்னா குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அசைன் நல் கேரக்டர் டு கேரக்டர் டேட்டா டைப் வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா string data type variables then assign null constant value by global and static storage classes. Global and static storage classes nullங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை டிஃபால்ட்டாக அசைன் பண்ணும் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப் வேரியபிளுக்கு. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அசைன் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர். லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்னென்ன வேல்யூஸை டிஃபால்ட்டாக அசைன் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்துட்டு லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அசைன் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர் numeric data type variables then assign junk value. Character data type variables then assign junk value. String data type variables then assign junk value. So local and static storage class assign junk values only to numeric, character and string data types variable. எல்லா டேட்டா டைப் வேரியபிளுக்கும் அதால் அசைன் பண்ண முடிஞ்சது ஜங்க் வேல்யூஸ் மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க. எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் மூலியமா? லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் மூலியமாக. இப்போ இங்கே பாருங்க. ஸோ ஒரே தடவை இதில் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அசைன் ஜங்க் வேல்யூஸ் ஒன்லி டு ஆல் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் லைக் numeric data type variable, character data type variable, string data type variable. All variable default value is junk value when these variables are declared inside of the local and inside of the local and auto storage class. Local and auto storage class எனக்கு numeric data type variable, character data type variable, string data type variable நீங்கள் create பண்ணியிருந்தா அதோட default value junk தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இந்த ஜங்க் வேல்யூனா என்ன? அடுத்தது ஜங்க் வேல்யூ மீன் unknown or random or buffer or garbage collector values. ஜங்க் வேல்யூக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜங்க் வேல்யூ மீன்ஸ் unknown